Good morning. Okay, almost it is a good afternoon, right? So, welcome to Law Experts MV India. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐபிசி. ஐபிசியை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பீங்க டெபினிஷன்ஸ்ல, கரெக்ட்டுங்களா? முக்கியமா இந்த ஐபிசி எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு பிரிலிம்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அதை கிளியர் பண்ணாதான் மெயின்ஸ். என்ன பிரிலிம்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இருக்கு, நீங்க எல்லா கிளாஸையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடுவீங்க. மெயின்ஸுக்கு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னும் ஹியூஜ் எஃபர்ட்ஸ் போடணும் அப்படின்றத ரியாலிட்டி. ஓகேங்களா? சோ இந்த ஐபிசியை பொறுத்த வரைக்கும் ஐபிசி அப்படின்ற வார்த்தை நீங்க மெயின்ஸ்ல எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஐபிசில இருந்து ஒரு 10 கொஸ்டின் வரும். அந்த 10 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐபிசிய எல்லாருமே அடிச்சிருவாங்க, கரெக்ட்? அந்த அளவுக்கு ஈஸியா தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? இதுல டெபினிஷன் பார்ட்ல இருந்து மட்டும் கண்டிப்பா ஒரு 2 கொஸ்டினாவது மினிமம் வந்துடும். சோ 2ல இருந்து 3 கொஸ்டின் டெபினிஷன் பார்ட்ல நீங்க கம்பல்சரி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான செக்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப 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 முக்கியம். பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இருந்தும் சரி, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் சரி, ரொம்ப முக்கியம் அது. அதுலயும் தெஃப்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கீழே நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ எப்பயுமே கொஸ்டினா கேட்பாங்க. அது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு அவுட். ஓகேங்களா? அத இப்போ முழு ஐபிசியும் படிச்சிருப்பாங்க, ஆனா அது கீழே இருக்க ஒரு இல்லஸ்ட்ரேஷனை படிக்காம விட்டுருவாங்க. அப்போ அவங்களுக்கு மார்க் போயிடும். ஏன்னா ட்ரிக்கியா இருக்கும் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். இல்லஸ்ட்ரேஷன்ஸோட ஐடியா என்னன்னா மேல இருக்க கான்செப்ட தெளிவுபடுத்துற மாதிரி கொடுக்கறது தான் இல்லஸ்ட்ரேஷன். ஆனா நீங்க ஐபிசிய பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எல்லாம் தெஃப்ட் கீழே தெளிவுபடுத்துற மாதிரி இருக்கும். கீழே கன்ஃபியூஷனான ஏரியாஸையும் கொடுத்து இது தெஃப்டான்னு நம்ம யோசிப்போம், ஆனா அது தெஃப்ட் கீழே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு எம்சிக்யூவாவும் கேட்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது பனிஷ்மெண்ட் செக்ஷன்ஸ் எல்லாம். அதுவும் ரொம்ப 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 முக்கியம். ஏன் பனிஷ்மெண்ட் செக்ஷன்ஸ் முக்கியம்னு பாத்தீங்கன்னா எர்லியர்லாம் பனிஷ்மெண்டா அவ்வளவு எம்சிக்யூ கேட்கறது கிடையாது. ஆனா புதுச்சேரியில இருந்து அந்த ட்ரெண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பனிஷ்மெண்ட்ல மட்டும் ஒரு 4-5 கொஸ்டின் எம்சிக்யூ கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பனிஷ்மெண்ட் ஒமிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லையே அப்படின்னு சொல்றது. பனிஷ்மெண்ட் செக்ஷன்ஸ் பத்தி ஒரு ஐடியா இருக்கா? என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அது ஃபைன் எப்ப கொடுக்கலாம், எப்ப ஃபைனை கேன்சல் பண்ணலாம், ஃபைனை கட்டலனா இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்க முடியுமா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இது தூக்கி கேட்டாங்க எம்சிக்யூல. யாருமே போக்கஸ் பண்ணாத ஒரு ஏரியாவை இப்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியாவாக மாறி இருக்கு. சோ பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு எதுல இருந்து வரும், டெபினிஷன் பார்ட்ல இருந்து வரும், பனிஷ்மெண்ட்ஸ்ல இருந்து வரும், அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில இருந்து வரும். மத்ததெல்லாம் அங்கங்க இருக்கு, நான் உங்களுக்கு எடுக்கும் போது சொல்லிட்டே வருவேன். சரிங்களா? இப்ப மெயின்ஸ்க்கு போவோம். மெயின்ஸ் பாத்தீங்கன்னா கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? அத மாத்தி என்ன பண்ணாங்க இந்த வாட்டி, சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் கொடுக்க வேண்டிய டைம்ல கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் கொடுத்துட்டாங்க. சோ இதுல இருந்து டிஎன்பிசி நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, எப்ப நாங்க எது கேட்டாலும் நீங்க ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. சோ கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெபினிஷன் பார்ட் இம்பார்ட்டன்டா, அதுக்கப்புறம் இருக்க ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ் இம்பார்ட்டன்டா அப்படின்னு கேட்டு அதெல்லாம் லைட்டா தான் இம்பார்ட்டன்ட். சில டெபினிஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்ப எதுல இருந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா நமக்கு லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா இந்த ஆஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ல மெஜாரிட்டி அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் பாடி, இது ரெண்டுலயும் நம்ம ஆக்ரவேட்டட் அஃபென்ஸையும் சேர்த்து பார்க்க வேண்டியது வரும். ஃபோர்ஜரி எல்லாம் காலேஜ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க எந்த இயர் சார்? நீங்க முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்க. சோ ஃபோர்ஜரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? அஃபென்ஸ் இல்லையா? ஓகே. சோ ஃபோர்ஜரின்னு ஒரு அஃபென்ஸ் இருக்கு, கேள்விப்படலன்னா நம்ம அதெல்லாம் படிக்க தான் போறோம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதே மாதிரி 506 பார்ட் 2 இதெல்லாம் நான் ஓல்ட் ஐபிசில சொல்லிட்டு இருக்கேன். நியூ செக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் ஏரியா சும்மா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி கெட்ட வார்த்தைகள்ல திட்டுறது, எந்த ஒரு அஃபென்ஸ் வந்தாலும் இதை எடுத்து சொல்லிடுவாங்க. சோ அந்த செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஓகேங்களா? கிரிமினல் இன்டிமிடேஷன், அது நீங்க எல்லா இடத்துலயும் போட வேண்டியதா இருக்கும். ஓகே. சோ அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் மேரேஜ் அடுத்து இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான். சோ இது ரெண்டுத்தையும் நீங்க தரோவா கவர் பண்ணாலே கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் பண்ணிடலாம். ஓகே. சோ எது எது இம்பார்ட்டன்ட் ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? டன். இப்ப நம்ம ஒன் ஆஃப் தி எம்சிக்யூ இம்பார்ட்டன்ட் ஏரியாக்கு இன்னைக்கு போறோம். ஐபிசியோட ஐடியா என்னப்பா? எதுக்கு ஐபிசி? கிரைம் பண்ணவங்களை தண்டிக்கிறதுக்காக. சோ ஐடியா என்னது? பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக. சோ அந்த பனிஷ்மெண்ட் செக்ஷன் இல்லனா இந்த ஐபிசியே யூஸா?
யூஸ் இல்ல. கரெக்ட்டுங்களா? சோ அந்த பனிஷ்மெண்ட் செக்ஷனை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து கொஞ்சம் இன்டெப்தாவே பார்க்க போறோம். எஸ், நான் மார்க் பண்ணதுதான் என்னோட டாக்குமெண்டான்னு செக் பண்ணிட்டேன். இது பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் இம்பார்ட்டன்ட். ஏன் மேடம் பனிஷ்மெண்ட் செக்ஷன் வந்து நான் மெயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதா? மெயின்ஸ்ல நான் ஜட்மெண்ட் எழுதும் போது பனிஷ்மெண்ட்டையும் சேர்த்து தானே எழுதுவேன், எனக்கு இது இம்பார்ட்டன்ட் கிடையாதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அந்தந்த செக்ஷன்லயே அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அது சில டைம் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அதுக்கு அடுத்த செக்ஷன்ல கொடுப்பாங்க. சோ ஒன்னொன்னுக்கும் தனி பனிஷ்மெண்ட் நம்ம அங்க படிச்சிருவோம். இது என்னன்னா ஐபிசிக்குள்ள ஒரு அஃபென்ஸ் நடந்தா என்ன டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட் நீங்க ஜட்ஜா இருந்தா கொடுக்க முடியும் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ வாட் இஸ் தி டோட்டல் எய்ம் ஆஃப் ஐபிசினா பனிஷ் பண்றதுதான். இதுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டுக்குன்னு ஒரு 5 டைப் ஆஃப் தியரிஸ் இருக்கு. தியரிஸ் கதைகள் எல்லாம் சில டைம் எம்சிக்யூல வந்துருது, அதுக்காக தான் we are going to stories, only குட்டி ஸ்டோரிஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் தியரி வந்து டிட்டரண்ட் தியரி. ஆஸ் த நேம் கோஸ், டிட்டரண்ட் தியரினா என்னது உங்களை பொறுத்த வரைக்கும்? படிச்சது ஞாபகம் இல்ல. சூப்பர். டிட்டரண்ட் தியரினா படிச்சது ஞாபகம் இல்ல. ஓகே, காலேஜ்ல படிச்சது ஞாபகம் இல்ல, இன்னும் தெளிவா சொல்றாரு. ஓகே, ஆன்லைன்ல யாருக்காவது தெரியுதுங்களா? இல்ல நான் மியூட்ல வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். ஆன்லைன் மோனிகா இருக்கீங்களா? கேக்குதுங்களா? கமல் சார் சொல்லுங்க, டிட்டரண்ட் தியரினா என்னது? என்னங்க? டிடென்ஷன். டிட்டரண்ட்னா டிடென்ஷன். நீங்க கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க, ஆனா கொஞ்சம் புரியுற மாதிரி. டிட்டரண்ட்னா உங்களுக்கு தெரியுமே. என்ன மேம் டிட்டர்ஜென்டா அப்படின்னு கேக்குறீங்களா? டிட்டரண்ட்னா உங்களை ஸ்டாப் பண்றது. இப்போ நம்ம வந்து எங்கேயோ நம்ம கசின்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா சின்ன வயசுல நம்மள பிடிக்கவே முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? பயங்கரமா விளையாடிட்டு இருப்போம். எங்க வீட்டுல ஒரு ஸ்டேர்ஸ் இருக்கும், நாங்களே அந்த குட்டி குட்டியா தான் இருப்போம், ஸ்டேர்ஸ் ஓட்டையில விழுந்துருவோம் கீழே, அந்த மாதிரி இருப்போம். ஆனா எங்க கசின்ஸ் எல்லாம் வந்துட்டா மேல கீழே சம்மந்தமே இருக்காது, அந்த ஸ்டேர்ஸ்ல ஏறி ஏறி இறங்கிட்டு இருப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் போற கிட்ட பிடிச்சி ஒரு அறை போடுவாங்க. அவனுக்கு விழுந்த அறையில நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? சைலண்டா போய் உட்கார்ந்துருவோம். இதுதான் டிட்டரண்ட் தியரி. உனக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட்ல வேற எவனும் இத பண்ணணும்னு நினைக்க கூடாது. தட்ஸ் வாட் இஸ் டிட்டரண்ட் தியரி. இந்த மாதிரி தியரி எந்த ஆஃபென்ஸ்க்கு நீங்க கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? பர்சனல் வியூஸ் ஆர் இன்வைட்டட். எஸ், போக்சோஸ், விமென் அண்ட் சில்ட்ரன், அந்த மாதிரி விஷயத்துல கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா? இது டிட்டரண்ட் தியரி. நெக்ஸ்ட் ரெட்ரிபியூட்டிவ் தியரி. ரெட்ரிபியூஷன் என்னது? ரத்தத்துக்கு ரத்தம், பலிக்கு பலி. அதுதான் வந்து ரெட்ரிபியூட்டிவ் தியரி. இது வந்து ஐ ஃபார் அன் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. டிட் ஃபார் டாட் வந்து ரிவெஞ்ச் மாதிரி போயிடும். ப்ளீஸ் கமெண்ட். சோ ஐ ஃபார் அன் ஐன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது மேக்ஸிம் கொடுத்து இது எந்த தியரி ஆஃப் பனிஷ்மெண்டோட மேட்ச் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? ரெட்ரிபியூட்டிவ் தியரி அப்படின்னு சொல்லணும். ஏன் அந்த ரெட்ரிபியூட்டிவ் தியரி நல்ல தியரியா கெட்ட தியரியா? அது இருக்கணுமா இருக்க கூடாது? சில நேரங்கள்ல கரெக்ட் ரெட்ரிபியூட்டிவ் தியரி. அப்படியா? எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இது பழிக்கு பழி வாங்குற மாதிரிதான், கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இதோட டீப் மீனிங் அந்த பிலாசபிக்கல் புக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு விக்டிம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான நிலைமையில இருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சட்டத்தை மீறலாம், மீறி போய் என்ன பண்ணுவாங்க, அஃபண்டரை அடிக்கலாம், கொல்லலாம், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம அதை பண்ணாம இருக்கணும். அதுக்கு ரீசன் என்னது? சட்டம் ஏதாவது ஒண்ணு நமக்கு பண்ணி கொடுக்கும். சோ அவங்கள பாசிஃபை பண்றதுக்கு வேண்டி இந்த தியரி முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களே அவங்களுக்கான பழி வாங்கிக்க முடியும். ஒருத்தவங்களை கொன்னாங்கன்னா ப்ரூட்டலா டெத் சென்டென்ஸ் கொடுக்கணும். இப்ப என்ன வருது அவங்களுக்கு, என் பிள்ளைய கொன்னவனுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இவங்க ஒரு அமைதி அடைஞ்சிடுறாங்க. சொசைட்டிலயும் என்னாச்சு, ஒரு அமைதி நிலவுது. பாத்தீங்களா? அதுதான் வந்து ரெட்ரிபியூட்டிவ் தியரிக்கு சப்போர்ட் பண்ற ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிரிவென்டிவ் தியரி. இது ஆல்மோஸ்ட் டிட்டரண்ட் தியரி மாதிரி தான். ஆனா டிட்டரண்ட்ன்றது உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்ல இன்னொருத்தவனுக்கு அங்க அணை கட்டணும். அதுதான் டிட்டரண்ட் தியரி. பிரிவென்டிவ் தியரிங்கிறது நீ நினைச்சாலும் உன்னால தப்பு செய்ய முடியாத மாதிரி உன்னை பண்ணிடுவோம், பிரிவென்ட் பண்ணிடுவோம், ஸ்டாப் பண்ணிடுவோம். அது பிரிவென்டிவ் தியரி. இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். சொல்றாங்க. சிம்பிளுங்க, அதுதான் நம்ம ஹியூஜா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். வாங்க வாங்க. ஹாபிச்சுவல் ஆஃபெண்டர்ஸ் என்ன பண்றோம்? பிரிவென்டிவ் தியரியை தான் நம்ம பண்றோம். லைஃப் டைம் இம்ப்ரிசன்மென்ட். பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட்.
பிரிவென்டிவ் தியரி அது பயங்கரமான என்கவுண்டர்ன்ற ஒரு பனிஷ்மெண்டே நமக்கு கிடையாது. ஓகேங்களா, அது வந்து எஸ்கேப் ஆகி போகுறாங்கன்னு தானா, அதாவது அது பனிஷ்மெண்டா என்கவுண்டர் டெத் கிடையாது. சென்டென்ஸ். பிரிவென்டிவ் தியரிக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவீங்க? டெத் சென்டென்ஸ். என்னங்க? டெத் சென்டென்ஸ். டெத் சென்டென்ஸ். டெத் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு பிரிவென்டிவ் விட இன்னும் கொஞ்சம் அதிகம். ஜெயில் solitary confinement. லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட். Solitary confinement. சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். சாலிட்டரி கன்ஃபைன்மெண்டே பிரிவென்டிவ் தியரி தான். ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு, ஹாபிச்சுவல் ஒஃபெண்டரா இருக்காரு, லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, அவரை சொசைட்டில இருந்து அலூஃபா தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க, அவர் வேற எந்த ஆஃபென்ஸும் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, பிரிவென்ட் பண்ணிட்டாங்க. சோ இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கறது அவங்களுக்கு தண்டனை, பர்சனல் லிபர்ட்டியை கர்டேல் பண்றாங்கன்னு ஒரு விஷயம். நெக்ஸ்ட் நீ வெளியே இருந்தா தானே ஏதாவது பண்ணுவ, உன்னை தூக்கி உள்ள வச்சுட்டேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள இருந்தே மாஸ்டர் மைண்டா எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அது டிஃபரெண்ட். இப்போதைக்கு இதுதான் பிரிவென்டிவ் தியரி. ஓகே, தட். நெக்ஸ்ட் ரிஃபர்மேட்டிவ் தியரி. இது என்னப்பா? ரீஹாபிலேஷன் ஆஃப் கிரிமினல்ஸ். ப்ளீஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க இத. ரீஹாபிலேஷன். ரீஹாபிலிட்டேஷன். ரெஃபர்மேட்டிவ் தியரி, ரீஹாபிலிட்டேஷன். இது என்னன்னா காந்தியன் பிரின்சிபிள். அதே மாதிரி ஏசு பிரின்சிபிள் கூட நம்ம சொல்லலாம். ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கண்ணத்துல அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு தியரி தான் ரிஃபர்மேட்டிவ் தியரி. இத நம்ம இந்தியாலயும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஒருத்தவங்களோட ஏஜ் தான் வந்து சென்டென்ஸ் ஹியரிங்ன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கோர்ட்டுங்கிறது என்ன பண்ணும், எல்லா சைடு ஆர்குமெண்ட்டையும் கேட்டு ட்ரையல் நடத்தி தப்புனா ஒருத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கும். அது ஓகே. ஆனா தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் ஹியரிங் வைப்பாங்க. அது எப்ப வைக்கணும் அப்படின்றது ஹியூஜா ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது நம்ம அப்ப பார்ப்போம். இப்போதைக்கு சென்டென்ஸ் ஹியரிங்னா என்னன்னா, உனக்கு இப்ப பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா இதுதான் பனிஷ்மெண்ட், ஸ்பெசிபிக்கா ஒரே பனிஷ்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்களா? ஏதாவது ஒரு ஒஃபென்ஸுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுத்திருப்பாங்க. மோர் தென் 10 years ஆர் டெத் சென்டென்ஸ் ஆர் லைஃப், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேஞ்ச் கொடுத்திருப்பாங்க. ஏன் அந்த ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க? எல்லாரோட சிச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்காது. மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ் சிலது இருக்கும். சூழ்நிலை காரணமா சில தப்புகளை செஞ்சிருப்பாங்க. அது ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ்லயும் ஃபாலோ ஆகாது. தப்பு தான், கொஞ்சம் கம்மி பண்ணி தரலாம். அதுக்காக தான் சென்டென்ஸ் ஹியரிங். ஓகேங்களா? சோ அதுதான் நம்ம ரிஃபர்மேட்டிவ் தியரியும் அததான் சொல்லுது. என்னன்னா எல்லாருமே தப்பு செய்யறது கிடையாது, சூழ்நிலைனால அவங்க தப்பு செய்யறாங்க. அந்த டைம்ல வேற யாரு இருந்தாலும் இதை செஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. சோ அவங்க சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அதுதான் வந்து ரிஃபர்மேட்டிவ் தியரி. இத்தனை கதையும் எல்லாம் ஒரு 2-3 சென்டென்ஸா சூப்பரா கொடுத்து இது எந்த தியரியோட மேட்ச் ஆகுதுன்னு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டுருவாங்க. அதுதான் கதை. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பியேட்டரி தியரி. இதுதான் தியரி. இத கேட்டோட எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. எக்ஸ்பியேட்டரி தியரி கேள்விப்பட்டது இல்லையா? இப்ப ஸ்பிரிச்சுவலா காம்பன்சேஷன். என்னங்க காம்பன்சேஷனா? என்ன தியரி சொல்லுங்க வீணா. Compensation, ma'am, to the victims. Compensation கொடுக்கறதா? Forgiveness, ma'am. Forgiveness. Who's that? Sri. கலக்கிட்டீங்க, சூப்பர். எக்ஸ்பியேட்டரி தியரி அப்படின்னா டோட்டலி ஸ்பிரிச்சுவல் ஐடியா. ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டேன்னு உணர்ந்துட்டாலே அவன் தப்பு அவனோட போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் 4 பேரை கொலை பண்ணிட்டேன், 2 பொண்ணுங்களை ரேப் பண்ணிட்டேன், ஐயோ தப்பு அப்படின்னு சொன்ன உடனே அவனை மன்னிச்சு விட்டுறணும். இதுதான் எக்ஸ்பியேட்டரி தியரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை யாரும் ஃபாலோ பண்றது இல்ல, பண்ணவும் கூடாது. கரெக்டுங்களா? ஜஸ்ட் இது ஒரு தியரி. இப்ப இந்தியால நம்ம எந்த தியரிய ஃபாலோ பண்றோம்? ரெட்ரிபியூட்டிவ் ஃபாலோ பண்றோமா? பிரிவென்டிவ் மட்டும் ஃபாலோ பண்றோமா? ஃபாலோ பண்றோமா? Reformative. நம்ம ஒரு காம்பினேஷன். நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை பாத்தீங்கன்னாலே நம்ம நிறைய கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஐடியாஸ் எடுத்திருக்கோம். திருடி இருக்கோம்னு யாரும் சொல்லக்கூடாது, ஐடியாஸ் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அந்த மாதிரி no, it is ideas எடுத்திருக்கோம். But one of the wonderful constitution is Indian constitution. We are Indians, all Indians are my brothers and sisters. Okay, so deterrent theory, retributive theory, preventive theory, reformative theory, இது எல்லாத்தையுமே ஒரு காம்பினேஷனா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஐபிசி யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அதுல கிளாரிட்டி வேணும். நெக்ஸ்ட் நிஜமான ஐபிசி குள்ள போகலாமா? சத்த கேக்கலையே, போகலாமா? ஓகே. Yes, ma'am. Yes, then Anu is there. Okay.
பிரியங்கா, நீங்க வந்து எனக்கு இன்னைக்கு ஈவினிங் ஒரு 8 o'clock போல மெசேஜ் பண்ணுங்க, உங்களோட பேப்பர் பத்தி டிஸ்கஸ் பண்ணும். ஓகேங்களா? Okay, ஓகே, ma'am. பயந்துட்டே இல்ல, ஜாலியா தான் டிஸ்கஸ் பண்ணோம். செக்ஷன் 53 ஆஃப் ஐபிசி. ஐபிசி சோ ஓல்ட். ஓகேங்களா? அதுலதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஏன் 53 வரைக்கும் போச்சு பனிஷ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயும் இந்த வெள்ளைக்காரங்க என்ன பண்ணாங்க, செக்ஷன் 2ல உங்களுக்கு எல்லா டெபினிஷன் கிளாஸும் ஒழுங்கா கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரியே கொடுத்துருக்க வேண்டியதானே ஐபிசிக்கும். அப்படி கொடுக்காம ஒரு டெபினிஷனையும் ஒரு செக்ஷனா போட்டு இப்ப புது லால அதை கம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க. அதனால 53 வரைக்கும் போச்சு. இப்போ செக்ஷன் 4ல இருக்குது. சோ பனிஷ்மெண்ட் நியூ லால எங்க இருக்கு? செக்ஷன் 4. ஓகேங்களா? டன். இந்த பனிஷ்மெண்ட்ல என்னெல்லாம் ஓல்ட்ல இருந்தது, நியூல என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டெத் பெனால்டி. இவருதான் கிங். தலைய சீவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, சோ நீங்க எல்லாம் வந்து மேஜிஸ்ட்ரேட்டா அப்பாயிண்ட் ஆன உடனே டெத் பெனால்டி கொடுக்க முடியுமா? ஓ, முடியாது. அது நல்லா தெரியுது. வெரி குட். சரி, இப்போ உங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல பெனால்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? செஷன்ஸ்க்கு கமிட் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ நீங்க டெத் பெனால்டி கொடுக்க முடியாது. அப்ப டெத் பெனால்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஆஃபென்ஸ் உங்ககிட்ட வந்துச்சுன்னா நீங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? 208 209 Committal proceeding. சிஆர்பிசில கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் சொல்லிட்டு நீங்க செக்ஷன்ஸுக்கு அமுச்சிடுவீங்க. அது ரியாலிட்டி. ஆனா இன்னும் நம்ம ஜட்ஜ் ஆகல. கூடிய சீக்கிரத்துல ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு டெத் கொடுக்கற மாதிரி ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் வந்தா நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதணும். தயவு செய்து எழுதணும். இந்த காட்சி உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேங்களா? தயவு செய்து எழுதணும். நிறைய பேர் போன வாட்டி நான் எத்தனை தடவை சொன்னாலும் எழுதாம வந்திருக்காங்க, திருப்பியும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கும் ஒரு தடவை சொல்றேன், தயவு செய்து எழுதுங்க. ஓகேங்களா? டெத் பெனால்டி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப். எவ்வளவு தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் இது வந்து 14 years அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம். அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் பாத்துவோம். ஃபர்ஸ்ட் டெத், நெக்ஸ்ட் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப். தேர்ட் வந்து முன்னாடி ஐபிசிக்கு முன்னாடி இருந்தது வந்து டிரான்ஸ்போர்டேஷன். இது என்ன டிரான்ஸ்போர்டேஷன்? நாடு கடத்துறதா? உலகத்தை சுத்தி பாக்குறது இல்லையா டிரான்ஸ்போர்ட் பண்ணி? இல்ல. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் முக்கியமா நமக்கு. ஆக்சுவலி சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா என்ன ஆகும், என்ன ஆகுனே தெரியாது. ரெஃப்யூஜிஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. படிக்க முடியாது, ஒரு இடத்துல இருக்க முடியாது, ஏன் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அனாதையா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதுக்கு ஈக்குவல் தான் அது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க எல்லா உரிமையும் எடுத்துட்டு ஒன்னு நாட்டுல இருந்து அந்த பார்டர்ல இருந்து எங்கேயாவது துரத்தி விட்டுருவாங்க. நம்ம இதுல ஃபுல்லா கடல் இருக்கா, ஒரு படகுல உட்கார வச்சு டாடா போய் சொல்லிடுவாங்க, நீ எங்க வேணாலும் போலாம், அந்த ஜாலியா கிளம்பலாம். எங்க ஓஷன்லயும் ஒரு சின்ன படகுல எதுவுமே இல்லாம தொத்திட்டோம், அதுக்கு நீ சாவே அடைச்சிருக்கலாம் வேடா. சோ அதுதான் டிரான்ஸ்போர்டேஷன். அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. புது ஆக்ட்ல அபாலிஷ் பண்ணாங்கன்னு நினைக்காதீங்க, ஐபிசிலே அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் விச் இஸ் ஆஃப் 2 descriptions. இப்பதான் இம்ப்ரிசன்மெண்ட் வருது. இம்ப்ரிசன்மெண்ட்ல 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் வித் ஹார்ட் லேபர், இன்னொன்னு சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட். சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்ன்றது வேலை செய்யறதும் வேலை செய்யாததும் உங்களோட இஷ்டம். நீங்க போயிட்டு ஜாலியா கவர்மெண்ட் விருந்தாளியா இருந்துட்டு வரலாம் நம்ம. ஓகேங்களா? பிரச்சனை கிடையாது. ஆனா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்ல கண்டிப்பா வேலை செஞ்சே ஆகணும். அதுவும் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஜாப் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வெரி ஹார்ட் ஜாப் வில் பி கிவன். ஓகே, அதுக்கு அடுத்தது forfeiture ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சொத்தை பறிமுதல் செய்வது, சொத்து பறிமுதல். ஓகேங்களா? forfeiture ஆஃப் ப்ராப்பர்ட்டி எந்தெந்த இடத்துல கொடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா forfeiture ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னா என்னது? ஒருத்தர் நம்ம விருப்பம் இல்லாம பொருளை எடுத்துட்டு போனா அது பேர் theft. கவர்மெண்ட் வந்து நம்ம விருப்பமே இல்லாம நீ தப்பு செஞ்சுட்டேன்னு பொருளை எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் என்னது? forfeiture ஆஃப் ப்ராப்பர்ட்டி. புடுங்கிட்டு போறதுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா கவர்மெண்ட் செய்யறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபைன். ஃபைன்னா தமிழ்ல என்னது? அபராதம். சோ ஃபைன்றது உங்களுக்கு தெரியும், காசு கட்டணும். ஓகே, இதெல்லாம். அதுக்கு அடுத்து ஒண்ணு புதுசா ஆட் பண்ணிருக்காங்க புவர் கிளாஸ் எஃப்ல. அதுக்கு பேர் தான் கம்யூனிட்டி சர்வீஸ். கம்யூனிட்டி சர்வீஸ்னா என்னப்பா? சர்ச்சில் போய் கிளீன் பண்றதா?
ப்ரீச் பண்றதா? கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் கம்யூனிட்டி சர்வீஸ்ல கொண்டு வந்துருவாங்களா? ப்ரீச் பண்றதெல்லாம் அந்த மரத்தை கூட வெட்ட சொன்னாங்கல்ல மேம். தண்ணி நிறைய ஒரு மரம் என்ன தண்ணி சொல்லுவாங்கன்னு நிறைய நமக்கு தெரியும். தண்ணி நிறைய இழுக்கும், கிரவுண்ட் வாட்டர் லெவல் கம்மி ஆக்குற கருவேல மரம் மரம். கருவேலங்காடா. ஓகே, எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கு கம்யூனிட்டி சர்வீஸ். லா படி ஐபிசில கம்யூனிட்டி சர்வீஸ் எங்கேயாவது டிஃபைன் பண்ணிருக்காங்களா? கிடையாது. சோ அதுக்குதான் நம்ம எங்க டிராவல் பண்ணி போகணும் அப்படின்னா செக்ஷன் 23 எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் BNSS. இது என்னது? பாரதிய நகரிக சுரக்ஷ சங்கீதா. இப்பவே கொட்டாய் விட்டுட்டா எப்படி? இன்னும் 3 மணி வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? சோ பாரதிய நகரிக சுரக்ஷ சங்கீதால எந்த செக்ஷன் போவீங்க? செக்ஷன் 23யோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? எஸ், அந்த எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, கோர்ட்டு ஒரு ஆர்டரை போட்டு இத செய்யு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கம்யூனிட்டி சர்வீஸ். ஆனா அது எதுக்காக சொல்லிருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் கம்யூனிட்டி. சோ இந்த ஜெயில்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ரெமுனரேஷன் தருவாங்களா? தெரியுமா? கம்பல்சரி எஸ், கண்டிப்பா கொடுப்பாங்க. நான் புழல் ஜெயில் பக்கத்துல எங்க வீடு இருக்கு, அங்க ஒரு பேக்கரி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அங்க பெட்ரோல் போட்டா சூப்பரா இருக்கும். சோ அந்த வேலை செய்யறவங்களுக்கு எல்லாமே காசு தருவாங்க. சரிங்களா? உண்டு. ஆனா இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் செஞ்சா காசு கிடையாது. ஓகே, நோ ரெமுனரேஷன். கம்யூனிட்டி சர்வீஸ்ன்றத எங்க ஆட் பண்ணிருக்காங்க? செக்ஷன் 4 clause F of பாரதிய நியாய சங்கீதா. அதோட டெபினிஷன் எங்க இருக்கு? செக்ஷன் 23 பாரதிய நகரிக சுரக்ஷ சங்கீதா. இத்தனை தடவை நான் சொல்லிட்டு போயிட்டேன். என்னோட யூடியூப் சேனல்ல தப்பா போட்டு வைப்பேன் நேம். அப்படிதான் நேத்து போட்டு வச்சிட்டேன். யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, சோ ஆட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ இந்த பனிஷ்மெண்ட் லிஸ்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கம்யூனிட்டி சர்வீஸ். சொல்லுங்க மேம், கம்யூனிட்டி சர்வீஸ்னா எந்த மாதிரி சொல்ல மேம்? 23ல சொல்லிருக்காங்கன்னு சொன்னீங்க. பீப்புள் ஹெல்ப் பண்றது கம்யூனிட்டி சர்வீஸ். எந்த மாதிரி ஒர்க் மேம் கம்யூனிட்டி சர்வீஸ் கீழ வரும்? பெனிஃபிட் ஃபார் கம்யூனிட்டி. என்னது சொல்லுங்க? மோர் கேட்டனா? ரொம்ப நன்றி, எடுத்துவாங்க. இங்கதான் எத்தனை மோர் வேணும் உங்களுக்கு? எல்லாம் மோர் வேணுமா? ஓகே, கவுண்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஈவினிங் நான் பே பண்ணிடுறேன். ஐஸ் போடலாமா மோரு? ஒண்ணுல மட்டும் ஐஸ் போடாதீங்க, மத்த எல்லாத்துலயும் ஐஸ் போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ சோ மச் தம்பி. பரவாயில்ல, நான் மோர் கேட்கல, யாரோ சொல்லியிருக்காங்க. எடுத்துட்டு எங்களுக்கு மேம். உங்களுக்கு மேம் நீங்க வாங்க சரண்யா, உங்களுக்கு மோர் என்ன விருந்தே விருந்தே கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே, சோ இப்ப என்னன்னா, இப்ப நம்ம இந்த பனிஷ்மெண்ட் லிஸ்டிங் பண்றதுக்கான ஐடியா என்னது? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஜட்ஜ் தான், ஹை கோர்ட்டா இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டா இருந்தாலும் சரி, they have to act within 4 corners of law. இதுல இல்லாத ஒரு விஷயத்த நீங்க பனிஷ்மெண்டா கொடுக்க முடியாது. எண்ணெய் சட்டியில போட்டு பொரிக்கிறது அதெல்லாம் வந்து எபெண்ட் பண்ற வேலை. சும்மா சொல்றேன். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த காலத்துல கழுகு மரம் ஏத்துவாங்க. தெரியுமா? கூர்மையா ஒரு மரம் மாதிரி இருக்கும், எண்ணெய் தடவி வலுவலுன்னு வச்சிருப்பாங்க, உட்கார வச்சிருவாங்க உங்களாத. அது பொறுமையா இறங்கி செத்து போவாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி எந்த கொடூர பனிஷ்மெண்ட்டும் இருக்க கூடாது. நீங்க ஜட்ஜாவே இருந்தாலும் வித்தியாசமா எதுவும் கொடுக்க கூடாது. இந்த 4 corners ஆஃப் லால தான் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ லிஸ்டிங் பனிஷ்மெண்ட் இஸ் இன் அ வே லிமிட்டிங் யுவர் பவர்ஸ். ஓகே, கிவிங் யூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் யூ ஹேவ் டு டூ தீஸ் திங்ஸ். ஓகேங்களா? டன். இப்போ டெத் பெனால்டி அப்படின்னு நினைச்சாலே 2 கேஸ்ல உங்களுக்கு ஞாபகம் வரணும். டெத் பெனால்டி கான்ஸ்டிடியூஷனலா அன்கான்ஸ்டிடியூஷனலா? அன்கான்ஸ்டிடியூஷனல் மேம். அன்கான்ஸ்டிடியூஷனல் இருந்தா பாவம் மேம். அவன் 4 பேரை சாவடிச்சுட்டு வந்திருக்காமா. அதனாலதான் 1.5 வயசு குழந்தைய ரேப் பண்றாங்க, 6 மாச குழந்தைய ரேப் பண்றாங்க. அவனெல்லாம் சாவடிக்கலாம் மேம். சோ ஜெனரலா கேக்குறேன், டெத் பெனாலிட்டி இப்போதைக்கு லீகலா கேக்குறேன். ஜெனரலா இல்ல, லீகலா? லீகல் தான். லீகல்னா கான்ஸ்டிடியூஷனல் தான் மேம். கான்ஸ்டிடியூஷனல். ஆனா இத சொல்றது 2 இம்பார்ட்டன்ட் கேஸ் லா, லேண்ட்மார்க் கேஸ் லா. ஏதாவது ஞாபகம் வருதுங்களா காலேஜ்ல படிச்சது? தூசி தட்டி பச்சன் சிங் கேஸ். மாச்சி சிங் கேஸ்.
எஸ், ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ்ல வேணா டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாம்னு வெரி சொல்லுவாங்க குட். மேம். மார்க் சிங் கேஸ் அண்ட் பச்சன் சிங் கேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே லைட்டா படிச்சிருப்போம், ஆனா இதுக்குள்ள என்ன பிரின்சிபல் அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ டோட்டலி நம்ம இப்ப பனிஷ்மெண்ட் பாக்குறது 5 மார்க்கோ 3 மார்க்கோ கிடையாது, ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கும் கிடையாது, எம்சிக்யூக்காக தான். ஓகே, அந்த மைண்ட் செட்லயே படிங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து டெத் அப்படின்னு ஒருத்தவங்க சாகடிக்க போறோம்னு ஒரு ஆர்டிக்கல் அது வைலேட் பண்ணும். எந்த ஆர்டிக்கல்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21. ஆனா ஆர்டிகல் 21 இது வைலேட் பண்ணுதா இல்லையா டெத் பெனல்டி? நீங்களா சொல்லுங்க, நார்மலா படிச்சுட்டு வைலேட் பண்ணுதுங்களா? ப்ரொசீஜர் இல்ல, சட்டத்துக்கு அப்பாற்பட்டு. சொல்லுங்க சார். அந்த எக்ஸெப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ். சூப்பரா புடிச்சிட்டீங்க. ஓகே, சோ இப்ப ஆர்டிகல் 21 நான் படிக்கிறேன். நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி. இது ஜெனரல் ரூல். எந்த பர்சனோட லைஃபையும் பர்சனல் லிபர்ட்டியும் டார்ச்சர் பண்ணாதீங்க. அதனால இனிமேல் அம்மா அப்பா போனை கொடு, நீ யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? என்னோட பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னும். அப்ப என்ன ஆகும்? சப்புடு 2 அறை விடுவோம், வெளில போய் வீட்டை விட்டு வெளியே வெளில போனாயே அப்படின்றாங்க. சோ பர்சனல் லிபர்ட்டி அவங்க கிட்ட எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஓகே, சோ பர்சனல் லிபர்ட்டி டிப்ரைவ் பண்ணக்கூடாது இதெல்லாம். ஆனா இது ஜெனரல் ரூல். இதுக்கான எக்ஸெப்ஷன் என்னன்னா அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எக்ஸெப்ட் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லா இருந்தா அது ஒரு ப்ரொசீஜரை உங்க உயிரை எடுக்கிறதுக்காக கொடுத்திருந்தா ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு லா போட்டு ஒரு ப்ரொசீஜரை போட்டு ஒரு மனுஷனோட உயிரை எடுத்தால் அது ரைட்டு அப்படின்னு சொல்றாங்க. சோ டெத் பெனல்டி எங்க இருக்கு? ஒரு லால இருக்கு. அதுக்கான ப்ரொசீஜர் எங்க இருக்கு? சிஆர்பிசில இருக்கு. சோ அதெல்லாம் இருக்கா? அப்ப என்ன ஆகுது? இங்க ஆர்டிகல் 21 வயலேட் ஆகுதா? வயலேட் ஆகல. இப்ப இவங்க கேஸ் வந்து ஆர்டிகல் 21 வயலேட் ஆகுதுன்னு சொன்னா நிக்குமா கேஸ்? நிக்காது. சோ சீனியர் கவுன்சில் என்ன பண்ணுவாங்க? இப்படி சுத்தி இப்படி மூக்கத்தோட ட்ரை பண்ணுவாங்க. அவங்க சூப்பரா ஆர்கியூ பண்ணுவாங்க, அதுல டவுட்டே இல்ல. நான் ரொம்ப ஜூனியர் கவுன்சில்ஸ் அவங்களை எதுவும் சொல்றேன், நான் ஜென்ரலா சொல்றேன். ஓகே, அதுக்குதான் மேனகா காந்தி கேஸ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுல கோல்டன் ட்ரையாங்கிள் ரூல் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இதுல 3 ஆர்டிக்கல் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 14. இது எல்லாமே ரிலேட்டட். சோ இந்த 3 ஆர்டிக்கல்ல ஏதாவது ஒண்ணு வைலேட் பண்ணாலும் இது மத்த ரெண்டுத்தையும் சேர்த்து வைலேட் பண்ணுதுன்னு நாங்க எடுத்துப்போம். சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த 3 ஆர்டிக்கல் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது கரெக்ட். சோ ஆர்டிகல் 19 வைலேட் பண்ணா கோல்டன் ட்ரையாங்கிள் ரூல் படி என்ன அர்த்தம்? 21ம் 14ம் சேர்த்து வைலேட் ஆகுதுன்னு அர்த்தம். இததான் இந்த கேஸ்ல இவரு கொண்டு வராரு, நம்ம பச்சன் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. என்ன பண்றாரு? ஆர்டிகல் 19 எனக்கு வைலேட் ஆகுது. ஏன்னா 21 சொன்னா எக்ஸப்ட் ப்ரொசீஜர் பை லா நீங்க சொல்லிடுவீங்க. 19ல என்ன இருக்கு? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ப்ரொஃபஷன் இருக்கு, மூவ்மெண்ட் இருக்கு. நீ என்ன சாவடிச்சிட்டா நான் அது எதுவுமே பண்ண முடியாது. சோ என்னோட ஆர்டிகல் 19 வந்து வைலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ போடுறாரு. உடனே இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இப்போ டெத் சென்டென்ஸ் நீங்க கொடுக்கலாம், எந்த டைம்ல கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கைடட் பிரின்சிபிளே இல்ல. ஒரு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. ஒரு ஜட்ஜும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படி சரியாகும்? இது எந்த ஆர்டிக்கலை வைலேட் பண்ணுது? ஆர்டிகல் 14 வைலேட் பண்ணுது. நாங்க எல்லாம் தப்பு செஞ்சிருக்கோம், சரிதான். ஒரு குற்றவாளிக்கு கரெக்டான ஒரு தண்டனை இருக்கணும் இல்லையா? ஜட்ஜோட இஷ்டம்னா என்னத்துக்கு ஆகுறது? அன்கைடடா ஆர்டிகல் 14 வைலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாரு அவர். உடனே கோர்ட்டே ஸ்தம்பிச்சு போச்சு. அப்பதான் வந்து ஜட்ஜஸ் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் தானே இல்ல, நாங்க காட்டோம், ஒரு டாக்டரினை ஃபார்ம் பண்றோம். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் டாக்டரின் பச்சன் சிங் கேஸ்ல தான் காயின் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், எழுதிக்கோங்க. கேசவனந்த பாரதி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஐபிசிக்கு இது முக்கியம். கேசவனந்த பாரதி கேஸ் தெரியுமா? ஓகே, அப்பாடி ஃபைன். சோ ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் டாக்டரின் தமிழ்ல சொல்லுங்க. அரிதிலும் அரிதான டாக்டரின்க்கு என்னது? சட்ட கோட்பாடு. ஓகேங்களா? சூப்பர், சட்ட கோட்பாடுன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். சோ இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் டாக்டரின்னா பிராக்டிகலி என்னது? அது டிரான்ஸ்லேஷன். பிராக்டிகலா நீங்க
தொடர்ந்து வந்து அதாவது ஒரு தொடர் குற்றவாளி இருப்பான்ல மேடம். ஒரு கொலை பண்றான்னு சொன்னால் தொடர்ந்து நிறைய கொலைகள் பண்ணிட்டே வருவான். அதே போல இப்ப அந்த மைனர் அந்த குழந்தைகளை வந்து அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டு தவறுகள் செய்யக்கூடியவங்க. எஸ், கரெக்ட். சோ வழக்கமா நடக்கிற சில கிரைம்ஸ் நமக்கு தெரியும். ரோட்ல செயின் ஸ்நாட்ச் பண்றது வழக்கமா சிலது நடக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையில அடிச்சு கொன்னுறது, மாதிரி சில கிரைம்ஸ் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் தப்புதான், ஆனா வழக்கமா நடக்கக்கூடிய தப்புகள். சில தப்புகள் ரொம்ப மோசமா நடக்கும். உலகத்துல இப்படி எல்லாம் நடக்குதான்னு பார்த்த உடனே நம்ம நெஞ்செல்லாம் பதறும். அந்த மாதிரி தப்பெல்லாம் தான் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் டாக்டர்ல வரும். இதை டிசைட் பண்றது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? டன். இதுக்கப்புறம் மச்சி சிங் கேஸ். மச்சி சிங் கேஸ்ல இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொத்துக்காக அவரோட அண்ணன் குழந்தைங்கன்னு நினைக்கிறேன், அண்ணன் குழந்தைங்க அண்ணி எல்லாரும் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்க எல்லாரையும் போய் கொல்லுவாரு. அதுவும் ஒரு கொடுமையான செயல் தானே. சோ இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் டாக்டரின்ல வரும். பிளஸ் ஒரு 5 விஷயம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா அது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? மேனர் ஆஃப் கமிஷன் ஆஃப் தி மர்டர். ஒருத்தனை வயிற்றுல குத்துறான், அவன் சாவுறான், தப்புதான். ஆனா 25 தடவை வெட்டுறான், பீஸ் ஆக்குறாங்க, பையில போட்டு எடுத்துட்டு போய் எங்கேயோ போடுறாங்க. இப்போ நீங்க புதுச்சேரி கதை கேட்டீங்க இல்லையா? கட்டி சாக்கடையில தூக்கி போட்டாங்க அந்த பிள்ளைய, குட்டி பிள்ளைய. அதெல்லாம் என்னது? மேனர் ஆஃப் கமிஷனை பாக்கணும். மனசு கலங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். ஓகே, நெக்ஸ்ட் மோட்டிவ பாக்கணும். ஏதோ ஒரு டென்ஷன்ல கோவத்துல நான் பண்ணிட்டேன், இல்ல நீ என் பொண்ண தப்பா ஏதோ பண்ணிட்ட, அதனால நான் திருப்பி ரிவெஞ்ச்ல பண்ணேன். இதெல்லாம் என்னது? ஓகே, மோட்டிவ் ஃபைன், கரெக்டுங்களா? காசுக்காக கொலை பண்றது, காசுக்காகனா காசு வாங்கிட்டு ரவுடி அந்த மாதிரி, அது தனி. இன்னொன்னு அண்ணனுக்கு சொத்து போயிடுச்சுன்னு அண்ணன் ஃபேமிலி ஃபுல்லாத்தையும் கொலை பண்றது, தூங்கிட்டு இருக்கும் போது குழந்தைங்களையும் சேர்த்து கொலை பண்றது, அந்த மாதிரி வெரி பேட் மோட்டிவ். இன்னொன்னு என்னன்னா, பொண்ணுங்களை கடத்துறதுக்கு வேண்டி அவங்களை எடுத்து வச்சிருக்கிறது, மாட்டி போன்றதுக்காக கண்டெய்னரோட அந்த பொண்ணுங்களை எல்லாம் கொள்றது. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு. சோ மோட்டிவ் அதை பாக்கணும். அதுக்கு அடுத்தது த மேக்னிடியூட் ஆஃப் த கிரைம். சொசைட்டில அந்த கிரைம் எவ்வளவு பயத்தை உண்டாக்குது. ஏன்னா லா எதுக்குங்க? நம்ம நிம்மதியா வாழ்றதுக்கு தான். சோ அதோட இம்பாக்ட ஸ்டடி பண்றோம். அதுக்கப்புறம் ஆன்டி சோஷியல் அபரண்ட் நேச்சர் ஆஃப் த கிரைம். இது பண்ணதுனால ஒரு 4 பேர் கஷ்டமே இல்லாம இதை பண்ணுவாங்களா? இப்போ மைனர் பசங்க தான் நிறைய தப்பு பண்ற மாதிரி நியூஸஸ் வருது, கரெக்டுங்களா? அதுவும் எஸ்பெஷலி செக்ஷுவல் அசால்ட்ஸ், கரெக்டா? சோ ஒருத்தர் பண்ணும் போது அந்த கேஸ் இழுத்துக்கிட்டே போகும்போது மத்தவங்களுக்கு என்ன ஆகுது? அத பண்ணலான்னு ஒரு நிலைமை வந்துருது, கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி டைம் இந்த ஒரு கிரைம் மத்தவங்கள ஊக்குவிக்குமா, ஓகே பண்ண வைக்குமா அப்படின்றதையும் நீங்க பாக்கணும். அதுக்கு அடுத்தது த பர்சனாலிட்டி ஆஃப் த விக்டிம் ஆஃப் மர்டர். அவங்க குழந்தையா, வயசானவங்களா, எந்த உதவியும் இல்லாதவங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு மோசமா இருக்குன்னு நீங்க அப்பதான் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல கொண்டு வருவீங்க. எந்த 5 விஷயம் இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் என்னது? மேனர் ஆஃப் கமிஷன் ஆஃப் மர்டர். அடுத்தது மோட்டிவ். அதுக்கப்புறம் மேக்னிடியூட் ஆஃப் பர்சனாலிட்டியை நீங்க பார்த்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல கொண்டு வரணும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் எப்பனா நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆயிடுவீங்க இல்லையா கடைசியா, அப்போ வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஆமா, எண்ட்ல தானே உங்க ஆக்குவாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து 23ல வந்து ஜட்ஜ் ஆகணும். ஆமா, அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான். வந்துட்டா ஓகே தான். ஓகே, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ஆகுறது எனக்கு சந்தோஷம் தான். இப்ப டிஜே எழுதுங்க, இது உள்ள போயிட்டு டிஜேவும் எழுதுனீங்க அப்படின்னா, டிஜே ஒரு 35ல எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுவீங்க. ஓகே, 407 to 412 ஆஃப் தி நியூ ஒன். ஓல்டுல சாப்டர் என்னது? 28ங்களா? எஸ். சோ இது வந்து சப்மிஷன் ஆஃப் டெத் சென்டென்ஸ் ஃபார் கன்ஃபர்மேஷன். யாருக்கு கன்ஃபர்மேஷனுக்கு டெத் சென்டென்ஸ் அனுப்புவா? ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுக்கணும், அது யாரு கொடுக்க முடியும்? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு ஹை கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஹைகோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மேடம். செஷன்ஸ் கோர்ட் வந்து கேபிட்டல் பனிஷ்மென்ட் கொடுக்கும்போது கன்ஃபர்மேஷன் வந்து ஹை கோர்ட்டுக்கு கேட்பாங்க. வெரி குட். சோ செஷன்ஸ் கோர்ட் நீங்க டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாம், ஆனா தன்னிச்சையா அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், ஹை கோர்ட் கிட்ட இருந்து வேணும். அதுக்கான சாப்டர் தான் இது. நம்ம சிஆர்பிசி பார்க்கும்போது இதெல்லாம் லிங்க் பண்ணி படிக்கணும்ன்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க டெத் சென்டென்ஸ் பக்கத்திலே. அதுக்கப்புறம் இதோட எக்ஸிகியூஷன் எப்படி? டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாம், சரி, அதை எப்படி நீ எக்ஸிக்யூட் பண்ணணும்? சுட்டு சாவடிச்சிடலாமா? இல்ல விஷ ஊசி போட்டு அமெரிக்கால எல்லாம் சாவடிப்பாங்களே, ஒரு படத்துல தான் நான் பார்த்தேன்.
சாகும் வரை தூக்கிலிடவும் சொல்றது. சாகும் வரை தூக்கிலிடு. சோ என்ன என்ன வே ஆஃப் எக்ஸிகியூஷன், ஹவ் யூ சஸ்பெண்ட் இட், ஹவ் யூ ரெமிட் இட், கம்யூட் இட், எல்லாமே வந்து அந்த ப்ராசஸ் நமக்கு எங்க இருக்கு, 32ல இருக்கு ஆஃப் சிஆர்பிசி. நியூ ஆக்ட் பார்க்கும்போது பார்ப்போம். இதெல்லாம் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டெத் சென்டென்ஸ்ன்றோன எந்த செக்ஷன்ல டெத் சென்டென்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க? செக்ஷன் 4ல கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்டே கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சிஆர்பிசி எல்லாம் லிங்க் பண்ணிட்டு 2 கேஸ்ல என்ன முக்கியமான கேஸ்லாம், பச்சன் சிங் அண்ட் மாஜி சிங். அடுத்தது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். இந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னா எத்தனை வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட்? அவங்க சாகுற வரைக்கும் பிரிசன்லயே ரிமைனிங் பார்ட் ஆஃப் தேர் லைஃப். எனக்கு கேஎஸ் சொல்றாங்க. கேஎஸோட பேர் என்னது? செல்வப்பிரியா மேம். செல்வப்பிரியாக்கும் கேஎஸ்க்கும் சம்பந்தம் இல்லைங்களே. சரி, ஓகே, கேஎஸ் டன். இப்போ சாகுற வரைக்கும் சொல்றாங்க. வேற யாராவது மாத்தி ஏதாவது சொல்றீங்களா? ரிமைனிங் பார்ட் ஆஃப் தேர் லைஃப் மேம். ரிமைண்டர் பார்ட் பிரிசனுக்குள்ள போயிட்டு அவங்க லைஃப் டைம் முடியற வரைக்கும் உள்ளே இருக்கணும் மேம், வெளியே விட மாட்டாங்க. அது லைஃப் ஆன்லைன்ல எல்லாம் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஆஃப்லைன்ல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா 14 இயர்ஸ். இந்த இது எங்க இருந்து சொல்றீங்க? எங்க இருந்து ஒரு ஐடியா வந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி? மேம் 20 இயர்ஸ் 57ல இருக்கு மேம். 57ல இருக்குங்களா? எஸ், 57 பார்த்துட்டு ஆயிடும். எந்தெந்த ஏரியால கன்ஃபியூஸ் ஆகுறோம்ன்றத நான் சொல்றேன். அதுக்குதான் இந்த செக்ஷன். ஓகேங்களா? செக்ஷன் 55 ஆஃப் தி ஓல்ட் ஐபிசி, இப்ப செக்ஷன் 5. அதுல என்னன்னா கவர்மெண்ட் கேன் கம்யூட் அண்ட் ரெமிட் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லேட்டஸ்டா நடந்துச்சு ஒரு விஷயத்துல, பயங்கர பிரச்சனையாச்சு. திருப்பி சுப்ரீம் கோர்ட் அதை செட்டரேட் பண்ணிருச்சு. எந்த இடத்துல? ராஜீவ் காந்தி கேஸ். ராஜீவ் காந்தி கேஸ் ஓகேங்க, அது நம்ம ஊரு. அதை விட லேட்டஸ்டா இப்ப நடந்துச்சு அந்த கதை உங்களுக்கு தெரியும்ல. அந்த 11 பேர் வந்து they have raped a girl as well as they have killed 14 members, family members. 3 வயசு குழந்தையும் சாவடிச்சிட்டாங்க. இவங்க வேற எங்க இருந்தோ வந்த கலவரக்காரங்களாம் கிடையாது. இங்க பில்கிஸ் பானு வந்து பால் விக்கிறவங்க. இவங்க கிட்ட வந்து அக்கா இன்னைக்கு பால் இது கொடுங்க, தங்கச்சி இத பண்ணுங்க அப்படின்னு சொன்னவங்க தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்க. ஓகே, அவங்க 11 பேரையும் என்ன பண்ணாங்க? எந்த கவர்மெண்ட் வெளியே விட்டாங்க? குஜராத் கவர்மெண்ட் வெளில விட்டுட்டாங்க. அது அந்த இப்ப என்னன்னா யாருக்காவது பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதை கம்யூட் பண்ண, ரெமிட் பண்ணவும் ஸ்டேட் உள்ளூர் கவர்மெண்ட்டுக்கு, ஜுடிஷியரி பண்ணா கவர்மெண்ட்டுக்கு பவர் உண்டு. அதுக்கு பேர் தான் ரெமிஷன். அது எந்த செக்ஷன் ஆஃப் ஐபிசில பண்ணலாம்னா 55. நியூ ஆக்ட்ல எங்க பண்ணலாம்? செக்ஷன் 5ல பண்ணுவீங்க. இப்ப இது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுமா? ஒரு லாவை வயலேட் பண்ணிட்டேன், ஜெயிலுக்கு போயிட்டேன். இப்ப நான் கம்யூட்டேஷன் எனக்கு யாரு பண்ணணும்? சென்ட்ரல் பண்ண முடியாதுங்களா? அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் மேம். யார் சொன்னது? வெரி குட். சோ வார்த்தை இருக்கும் செக்ஷன்ல, அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட். அந்த அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் யாருப்பா? சென்ட்ரல் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட். ஆப்போசிஷன் பார்ட்டி பண்ண முடியுமா சார்? ரூலிங் கவர்மெண்ட் நான் சென்ட்ரலா ஸ்டேட்டான்னு கேக்குறேன். சென்ட்ரல் ஆக்ட பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணும். வெரி நைஸ் செல்வா சார். டன். சோ ஸ்டேட் லாவை வயலேட் பண்ணி நீங்க உள்ள போயிருந்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலாம். இல்ல சென்ட்ரல் லாவை வயலேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணலாம். அதுதான் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட். அதுக்கு கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல இப்ப டெத் சென்டென்ஸ் கம்யூட் பண்றது நம்ம ஸ்டேட் மட்டும் பண்ண முடியுமா? பிரசிடென்ட் தான் பண்ண முடியுமா டெத் சென்டென்ஸ்? அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் தான் மேம். பிஎன்எஸ் ஓட பேராக்ட் வச்சிருக்கீங்களா? அதுல அந்த கிளாஸ படிங்களேன். கீழே 2 கிளாஸ் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் கிளாஸ் இருக்குங்களா? அதுல பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க பாருங்க, படிங்க. The state government can commute any sentence either death or not. இருக்கா? கிளாஸ்லயே இருக்கும் பாருங்க கீழே. ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் டெத்தா இருந்தாலும் சரி, டெத்தா இல்லைனாலும் சரி பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டிய கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, பாருங்க, வீட்டுக்கு போய் கூட பாருங்க பொறுமையா. டன். சோ இந்த மாதிரி கம்யூட்டேஷன் வந்து ஒரு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கம்யூட் பண்றாங்க. 14 வருஷத்துக்கு மேல கம்யூட் பண்ண முடியுமா? அவன் வந்து ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கான், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். நான் அதை 20 வருஷத்துக்கு கம்மி பண்ண முடியுமா?
ஒருத்தன் 14 வருஷம் உள்ள இருந்தாலே ஆல்மோஸ்ட் அவன் லைஃப் போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்றதுனால ஒரு ஃபீலிங் ஒரு திங்கிங் அப்படின்றதுனால, ஏன்னா 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்க எல்லாம் சைல்டு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா, அது 14 இயர்ஸா மாத்திரணும் இப்ப எனக்கு தெரிஞ்சு. சோ அந்த மாதிரி என்ன ஒரு சயின்டிபிக் திங்கிங், அந்த மாதிரி ஒரு 14 இயர்ஸ் வந்து இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. 14 இயர்ஸ்க்கு கீழே நீ கம்மி பண்றதா இருந்தா கம்மி பண்ணு, அதுக்கும் மேல நீ கம்மி பண்ணினா அது பிரோஜனமே இல்லாதனால பண்ணாத அப்படின்றாங்க. சோ கம்யூட்டேஷன் எவ்வளவு நாளுக்கு பண்ண முடியும்? மேக்சிமம் 14 இயர்ஸ் நீ கம்யூட் பண்ணலாம், இல்ல அதுக்கு கீழே பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நாட் எக்ஸீடிங் 14 இயர்ஸ் அப்படின்றதுக்கு இதுதான் அர்த்தம். நெக்ஸ்ட் செக்ஷன் 433 அண்ட் 433 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசி. இது எதை பத்தி பேசுறாங்கன்னா கம்யூட்டேஷனை பத்தி, அந்த ப்ராசஸ பத்தி சொல்றதே அதுதான். டெத்தை நீங்க எப்படி கம்யூட் பண்ண முடியும்? டெத்தை நான் ஃபைன் கொடுத்து விட்டுற முடியுமா வெளியே? நியாயம் இல்ல. கரெக்டுங்களா? எங்க முடியாதுன்னு இருக்கு? எந்த செக்ஷன் சொல்லுது ஐபிசில? பனிஷ்மெண்ட்ல இருக்கா? பனிஷ்மெண்ட்ல என்னென்ன செக்ஷன் 54லயே இருக்கு மேம். எனி அதர் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. எனி அதர் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அப்ப டெத்தை வந்து நான் கம்மி பண்றேன், டெத்தை கம்மி பண்ணி ஃபைனா கொடுத்துறேன், கொடுக்கலாமா? எங்க எந்த செக்ஷன்ல இருக்கு? அதுதான் வந்து உங்களுக்கு 474 ஆஃப் பாரதிய நகரிக சுரக்ஷா சன்னிதா. எழுதிக்கோங்க. சரிங்களா? நியூ ஆக்ட்ல 474ல இருக்கு. ஒரு டெத்தாக இருந்தால் அத நீங்க எனி அதர் பனிஷ்மெண்ட் அப்படின்னு ஓல்டு லால இருந்துச்சு. இப்ப புது லால என்ன சொல்லிருக்காங்கன்னா, டெத்னா நீ லைஃப் கொடுக்கலாம், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். ஏன்னா எனி அதர் பனிஷ்மெண்ட் அநியாயமா இல்ல? ஃபைன் கொடுத்துக்கலாம், நான் ஒரு 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கலாம். எனக்கு ஃபேவரான பார்ட்டியில இருந்தவனா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி வெளியே கூட விட்டுருவேன். சோ டெத்னா முன்னாடி எனி அதர் பனிஷ்மெண்டா நான் பண்ணலாம், இப்ப என்ன பண்ண முடியும்? வெறும் லைஃப் தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை எப்படி நான் கம்மி பண்ணலாம்? முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 14 இயர்ஸ் வந்து மேக்சிமம் 14 இயர்ஸ் நீங்க கொடுக்கலாம், அதுக்கு கீழே நீங்க கொடுக்கணும் அப்படின்னு மேண்டேட் இருந்தது. இப்ப நான் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கவனுக்கு ஒரு 2 வருஷம் கொடுக்க என்னால முடியுமா லா படி? ஏன்னா மேக்சிமம் நீங்க 14 இயர்ஸ் கொடுங்கன்னு சொல்றாங்க. ரூல நீங்க புரிஞ்சுக்கோங்க, நியாயத்தை இப்ப பேசாதீங்க, நியாயம் அடுத்து வரட்டும். ஓகேங்களா? லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் யாருக்கு கொடுத்திருக்காங்க? முன்னாடி இருந்த சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நீங்க 14 இயர்ஸ் கம்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? மேக்சிமம் 14 இயர்ஸ். சோ 14 இயர்ஸ்க்கு மேல நான் கொடுக்க கூடாது. அப்போ அதுக்கு கீழே எவ்வளவு வேணாலும் நான் கொடுக்கலாமா? லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் 1 வருஷம் சொல்லி நான் கொடுக்கலாமா? லா படி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். என்ன ஏன் இல்ல? புரியுதா உங்களுக்கு? புரியல? புரியல. கரெக்டுங்களா? வெரி நைஸ். புரியலன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப என்னன்னா ஒருத்தவங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறாங்க. கம்யூட்டேஷன்னா என்னது? குறைக்கிறது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு குறைக்கிறதுக்கு வானலாவிய பவர் இருக்கா? இல்ல. அதுக்கு நீங்க எதை பார்க்கணும்? சிஆர்பிசிய பார்க்கணும். சோ சிஆர்பிசி ஓல்டு பொசிஷன் தான் நான் சொல்றேன். ஓல்டு பொசிஷன்ல என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்கன்னா கம்யூட் லெஸ் தென் 14 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. லெஸ் தென் 14 இயர்ஸ் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? கம்மி பண்ண முடியும். சோ யார் இப்ப லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வாங்குறா? வாங்க, யாராவது ஒருத்தர் பதிலே சொல்லாதவங்க கூப்பிடலாமா? ஓகே. ஏன்ற பர்சன் வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து வாங்கியிருக்காரு. நீங்க தான் வந்து சிஎம். நீங்க வந்து லா படி நீங்க எவ்வளவு கம்மி பண்ண சொல்லலாம்? லெஸ் தென் ஏதாவது ஒரு இயர் சொல்லுங்க. 7 சொல்லலாம். 14க்கு கீழே 14 சொல்லலாம். இல்ல 14க்கு கீழே நீங்க எவ்வளவு? இப்போ 1 இயர் சொல்லலாமா? லா படி சொல்லலாமா? அதான் கேக்குறேன். ஆன்லைன் சொல்லலாம் இல்லையா? அதனால இப்ப மாத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா மினிமம் 7 இயர்ஸ், அந்த மேக்சிமம் எடுத்துட்டாங்க. சோ நான் 14 இயர்ஸ்க்கு மேல எவ்வளவு வேணாலும் இயர்ஸ் 30 இயர்ஸ் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். மினிமம் 7 இயர்ஸ் ஆக்கிட்டாங்க. சோ இப்ப நியூ கவர்மெண்ட் நீங்க, சரிங்களா? அடுத்த எலெக்ஷன்ல வர கவர்மெண்ட் இப்ப ஏக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். இப்ப லா படி நீங்க எவ்வளவு கொடுக்கலாம்? 7 இயர்ஸ்க்கு மேலதான் ஏதாவது ஒண்ணு பிக்ஸ் பண்ணணும். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா? முன்னாடி எவ்வளவு ஒரு மோசமான டைப்பா இருந்துச்சு பாருங்க லா. ஸ்டேட் கவர்மெண்ட் விருப்பப்பட்டா டெத்ல இருந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்ல இருந்தவன கூட நம்ம என்ன கொடுக்கலாம்? 1 வருஷம் 6 மாசம் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம்.
அவனை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியே லா இருந்துச்சு. ஆனா இப்ப மினிமம் 7 இயர்ஸா மாத்திருக்காங்க. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்குங்களா? டன். புரிஞ்சுச்சா ஆன்லைன்? ஓகே. அடுத்து வந்து 7 இயர்ஸ். இப்ப 7 இயர்ஸ் ஆர் மோர் அவங்களோட இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா நீங்க மினிமம் 3 இயர்ஸ் ஆவது கொடுக்கணும். 3 இயர்ஸ்க்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் கம்யூட் பண்ணலாம். 7 வருஷம் அவனுக்கு ஜெயில் தண்டனை இல்ல 7 வருஷத்துக்கு மேல அவனுக்கு ஜெயில் தண்டனை அப்படின்னும் போது நீங்க 1 வருஷம் 2 வருஷம் கம்மி பண்ணிட முடியாது. 3 வருஷம் இல்ல அதுக்கு மேல 3, 4, 5 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்ல இருக்காரு தம்பி, அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்டாக மாத்தலாம். இப்ப 7 இயர்ஸ்க்கு மேல வரைக்கும் பார்த்தோம். 7 இயர்ஸ்க்கு கீழனா எஸ் 7 இயர்ஸ்க்கு கீழனா நீங்க ஃபைன் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே டன். இப்போ இந்த செக்ஷன் எல்லாம் கேட்கும் போதுதான் உங்களுக்கு இந்த கம்யூட்டேஷன் கேட்கும் போதுதான் வந்து உங்களுக்கு கடுப்பா இருக்கும். இது வந்து 14 இயர்ஸா அப்ப லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு செக்ஷன் இது. இதை விட கன்ஃபியூஸ் ஆகுற செக்ஷன் தான் செக்ஷன் 57. நிறைய பேர் வந்து 57ல 20 இயர்ஸ்னு ஒரு விஷயத்த கொடுத்திருப்பாங்க. வாங்க எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சோ ஐஸ் இல்லாதது அவருக்கு சாருக்கு அனஞ்சிக்கு. ஓகே. இப்ப 57ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 57 யாராவது படிங்க. 57 ஆஃப் எந்த ஆக்ட் சொல்லுங்க? 57 எந்த ஆக்ட்னு கேக்குறாங்க என்கிட்ட. கொஞ்ச நாள் மாத்திட்டு போயிடுறோமா? ஓகே. சோ செக்ஷன் 57 அதோட ஹெட்டிங் என்ன சொல்லுது? Fraction of terms of punishment. Fractions of terms of punishment. ஒரு பனிஷ்மென்ட்னு இருந்ததுன்னா அதோட ஃபிராக்ஷனை எப்படி நீங்க கால்குலேட் பண்ணணும் சொல்றாங்க. வரும் சார், கவலைப்படாதீங்க, வரும். ஓகேங்களா? இங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சோ இப்ப என்னன்னா ஒரு பனிஷ்மென்ட்னு இருந்ததுன்னா அதோட டைமை சொல்லல, ஃபிராக்ஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன் ஃபிராக்ஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட் தெரியணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபைன் கட்ட சொல்றாங்க. அந்த ஃபைனை கோர்ட்ல நீங்க கட்டல, என்ன பண்ண முடியும் கோர்ட் உங்களை? எஸ், டிஃபால்ட் ஆஃப் ஃபைனுக்கு உங்களை தூக்கி ஜெயில போட முடியும், இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்க முடியும். இது கொஞ்சம் கதை சாத்திருங்கடா தம்பி, ஏசி போயிடுச்சு. ஓகே. சோ இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்க முடியும். அப்படி இம்ப்ரிசன்மெண்ட் வந்து 1/4 ஆஃப் யுவர் சென்டென்ஸ்க்கு மேல கொடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து 8 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை, நீங்க ஆனா 50,000 ஃபைன் சொல்லிருக்காங்க, நீங்க ஃபைனை பே பண்ணல, அப்ப மேக்சிமம் எவ்வளவு கொடுக்க முடியும்? 1/4, 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்க்குள்ளதான் கொடுக்க முடியும். நீ 8 வருஷம் ஆனா 50,000 கட்டல, நான் ஒரு 10 வருஷம் சேர்த்து தர்றேன், 18 வருஷம் உள்ள இரு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு 1/4 எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? அது 20 அத 20 எடுத்து கால்குலேட் பண்ணு. எஸ், அதுக்கான செக்ஷன் தான் இது. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபிராக்ஷனை கால்குலேட் பண்ணோம்னா பண்ண முடியாது. அதனால ஃபிராக்ஷனை கால்குலேட் பண்ணும் போது நீங்க 20 இயர்ஸா எடுத்துக்கோங்க, 1/4 ஆஃப் 20 இயர்ஸா எடுத்துக்கோங்கன்னு சொல்றதுதான் செக்ஷன் 57 as well as 6 ஆஃப் தி நியூ ஆக்ட். சோ இதுல எங்கேயாவது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் 14 இயர்ஸ் 20 இயர்ஸ் கொடுத்துருக்கா? கிடையாது. மத்தவங்க வெளியே ஏமாந்தாலும் as a law student லாயர் நீங்க ஏமாற கூடாது. இந்த செக்ஷன்ல எல்லாம் என்ன இருக்குன்னு புரிஞ்சிருச்சா? இப்போ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னா என்னன்னு சூப்பரா இந்த கேஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைஃப் ஆஃப் த கன்விக்ட் ஃபார் த ரிமைண்டர் ஆஃப் த லைஃப், அதுதான் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். இத செக்ஷன் 375 376 375 376 ஐபிசி என்னது? ரேப் மேம், ரேப் பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப். புதுசா 63 and 64ல கொடுத்திருக்காங்க. அதுல லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் மீன்ஸ் டு தி ரிமைண்டர் ஆஃப் தி லைஃப், he shall be imprisoned to the remainder of his life என்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னா எத்தனை வருஷம்? ரிமைண்டர் ஆஃப் லைஃப். டு தி கேக்கல, ரிமைண்டர் ஆஃப் லைஃப், ரிமைண்டர் ஆஃப் லைஃப். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இது ஃபுல்லா இதுதான் இங்க சொல்லிருக்கேன் நேச்சுரல் லைஃப்ன்றது. இப்ப சுவாமி சாரதானந்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ஒரு இம்பார்ட்டன்டான ஜட்ஜ்மெண்ட், ஒரு புது இன்னோவேஷனை ஜட்ஜஸ் பண்ணிருப்பாங்க. டெத் பெனால்டி கொடுக்க கூடாதுன்னு நீங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அனு சொன்னாங்க, சரிங்களா? சில கேசஸ்ல டெத் பெனால்டி கொடுக்க கூடாதுன்னு நமக்கு இன்டர்நேஷனல் லாவும் நிறைய இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய கண்ட்ரீஸ்ல அபாலிஷ் பண்ணிட்டாங்க, ஆனா நம்ம இந்தியால புது லாவிலும் அது கொண்டு வந்திருக்காங்க. சோ அபாலிஷ் பண்ணல. ஆனா
சில ஜட்ஜஸ் என்ன பண்றாங்கன்னா எனக்கு ஒண்ணு ஓகே எனக்கு ஒண்ணு கொடுக்கலீங்களா அப்புறம் தான் கொடுப்பாரு. சரி ஓகே லாஸ்டா கொடுக்கட்டும். சோ டெத் பெனாலிட்டிய அபாலிஷ் பண்ணணும், ஆனா ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வரல தம்பி. ஆஹா ஸ்பான்சருக்கே கொடுக்காம போறீங்க, போங்க நான் காசு கொடுக்க மாட்டேன் போங்க. ஓகே சோ இப்ப என்னன்னா டெத் பெனால்டிக்கு பதிலு நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஆனா அது டெத்துக்கு ஈக்குவலா இருக்கணும். என்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொண்டு வருவீங்க? லைஃப் தானே ப்ரோ. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கே, ரிகரஸும் இருக்கே. ரிமைண்டர் ஆஃப் லைஃப் தான் லைஃப். லைஃப்னால ரிமைண்டர் ஆஃப் லைஃப் தான். ஃபைன் பிளஸ் லைஃப். அவனா உள்ளதான் இருக்கும். சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடலாம் மேம். நான் உள்ளே இருந்துறேன். சொல்லுங்க. சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடலாம். சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடலாம். புது அஃபென்ஸே கொண்டு வரீங்க சார் நீங்க உள்ள. இல்ல இருக்கிற அஃபென்ஸை வச்சு மேனேஜ் பண்ணணும். நீங்க என்ன சொன்னீங்க? நோ கம்யூட்டேஷன். எஸ், அததான் ஜட்ஜஸும் யோசிச்சாங்க. பிக்ஸ்ட் பீரியட் ஆஃப் டேர்ம் கவர்மெண்டே நினைச்சாலும் உன்னை வெளியே விட முடியாது. அந்த மாதிரி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டோ இல்ல 20 இயர்ஸோ 30 இயர்ஸோ நான் கொடுப்பேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன்? நோ கம்யூட்டேஷன் எழுதிடுவேன். அது ஒரு நியூ டைப் ஆஃப் அஃபென்ஸா கொண்டு வந்தாங்க. இதுல முக்கியமான கேஸ் சுவாமி சாரதானந்த கேஸ். ஓகேங்களா? லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், நோ கம்யூட்டேஷன், அதுவும் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்டா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதுல மேஜிஸ்ட்ரேட் நீங்க அதை கொடுக்க முடியுமா? சச் பவர் டு கிவ். டெத் கொடுக்க முடியாது. நீங்க ஏதோ ஒரு அஃபென்ஸ் உங்களுக்கு இப்ப 3 வருஷம் 4 வருஷம் கொடுக்க டைம் இருக்கு, உங்களுக்கு முடியும், கொடுக்க முடியும். கரெக்டுங்களா? அந்த 3 வருஷம் வித்தவுட் கம்யூட்டேஷன் நீங்க கொடுக்க முடியுமா? அப்படி எழுத முடியுமா? ஜட்ஜ்மெண்ட் எழுதலாமா? உங்களுக்கு பவர் இருக்கே 3 வருஷம். நம்ம ட்ரையல் போட்டு 7 years தானே மேம். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே சொல்லுங்க, கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா? ஏன் கொடுக்க முடியாது? லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தான் கொடுக்க முடியுமா? மினிமம் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்க்கு மட்டும் தான் இந்த மாதிரி நோ கம்யூட்டேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அது ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்க்கு மட்டும் தான் நீங்க நோ கம்யூட்டேஷன் கொடுக்க முடியும். 3 வருஷம் 2 வருஷம் இந்த சொச்ச மிச்சத்துக்குலாம் நோ கம்யூட்டேஷன் கொடுக்க முடியாது, அதனால மேஜிஸ்ட்ரேட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. வெரி குட். இது ஒரு ஆர்குமெண்ட் சீனியர் கவுன்சில் வச்சாரு. வெரி நைஸ். நீங்க ஜட்ஜ் ஆவறீங்களா? சீனியர் கவுன்சில் ஆயிடலாம். அதுக்கு அடுத்தது வேணாம், ஜட்ஜ் ஆயிடுங்க ப்ளீஸ். ஓகே, ஐ நீட் மோர். கம்ப்யூட்டேஷன்ல பார்த்தலாம் மேடம். இப்போ நம்ம அப் டு ஃபைன் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? சொல்லுங்க சார். இல்ல அந்த கம்ப்யூட்டேஷன் பண்றது பாத்தீங்கன்னு சொன்னால் நம்ம 3 இயர்ஸ்க்கு கீழன்னு சொன்னா ஃபைன் வரைக்கும் கொடுக்கலாம்னு பார்த்தோம். கரெக்ட். அவர் என்ன சொல்றாருன்னா கம்ப்யூட்டேஷன் ஃபைன் வரைக்கும் நீங்க இம்ப்ரிசன்மெண்ட் பிலோ 7 இயர்ஸ் கூட கொடுக்கலாம்ல, கமிட் பண்ணலாம்ல, இருக்குல்ல பவர். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சூப்பர் சார். இதுதான் ஆப்போசிட் ஆர்குமெண்டா வச்சாங்க. வேற லெவல். சூப்பர், வேற லெவல். அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றேனே புரியலையா? இங்க வந்துருங்களேன், கொஞ்சம் அவுட் ஆஃப் சைட்ல இருக்கிறீங்க, அதனாலதான் எங்கயாவது போய் மறைஞ்சிடுறது. இப்படி வந்துருங்க வேணாம். ஓகே, என்ன பண்ணலாம்? மேஜிஸ்ட்ரேட் கொடுக்க முடியாதுப்பா. அத சொன்ன கேஸ்ல தான் சிவமூர்த்தி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா என்ன சொன்னாங்கன்னா டெத் பெனால்டிக்கு தான் நீங்க இந்த மாதிரி லைஃப கொடுத்து கம்யூட்டேஷன் இல்லைன்னு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. எதுக்கு வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஆனா அந்த பவர் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு. எதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ்? ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். இது 2023 ஜட்ஜ்மெண்ட் இம்பார்ட்டன்டானது. இதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நீங்க எழுதும் போது ரிவர்ஸ் பண்ணிடுறாங்களான்னு பாருங்க. ஓகே.